ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் 37 5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மளுடைய வழியை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணுமா, அவர் மேல நம்பிக்கையா இருக்கணுமா. அவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது தான் அவரால் அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறத நம்மளால உணர முடியும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வழியை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க வழியை நீங்களே டிசைட் பண்ணாதீங்க, உங்களுடைய காரியங்களை நீங்களே டிசைட் பண்ணாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவரிடத்துல ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதை நான் எப்படி செய்யணும், இந்த காரியத்தை எப்படி செய்து முடிக்கணும்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் என்ன பண்ணுவாரா, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் வாய்க்கப்படாமல் இருக்கிறது, என்னென்ன காரியங்கள் பெண்டிங்கா இருக்கு, என்னென்ன காரியங்கள் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கு, இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அவரும் நம்மளுடைய வழியை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைத்திருக்கிற காரியங்களை அவர் செய்து முடிப்பார். ரெண்டாவது வார்த்தை அந்த போட்டிருக்கு, அவர் மேல் நம்பிக்கையா இரு. அவர் மேல எப்படி இருக்கணுமா, நம்பிக்கையா இருக்கணும். அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் போதுதான் அவராலே அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். இன்றைக்கு நம்ம ஆண்டவரே உன் மேல நம்பிக்கையா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளே காரியங்களை செஞ்சுட்டு இருந்தானே நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, மாற்றங்களை பார்க்க முடியாது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, நம்மளுடைய வழி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம், அவர் மேல நம்பிக்கையா இருப்போம். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அந்த காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறத நம்முடைய கண்கள் காணும், நம்மளுடைய நாவு சாட்சி சொல்லும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சாட்சியை பகர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்களுடைய வாழ்க்கை சக்சஸ் ஆகி இருக்கணும்னு என்று நீங்க விரும்பினா, நீங்க செய்ய வேண்டியது வாழ்க்கையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க, அவர் மேல நம்பிக்கையா இருங்க, கர்த்தரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேருக்கு லக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய வழியை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்க ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும். ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே எங்களுடைய திறமையோ எங்களுடைய காரியங்களோ ரொம்ப பெருசா நாங்க பேசிட்டு இருந்தா எங்களை தயவாய் மன்னிங்க. நாங்க ஒன்றுத்துக்கும் உதவாத பாத்திரங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் இல்லை, குப்பைகள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வழியை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கவும் உன் மேல நம்பிக்கை இருக்கவும் தக்கதான இருதயத்தை நீர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, எங்க இருதயத்துல மறைந்திருக்கிற அவிசுவாசங்கள் நீங்கட்டும், எங்களுடைய இருதயத்துல இருக்கிற கடினத்தன்மைகள் எல்லாம் நீங்கட்டும். ஆண்டவரே, உண்மையிலே நம்பிக்கையா இருந்து ஆண்டவரே நீர் வாய்க்க பண்ண போகிற காரியங்களை எங்களுடைய கண்கள் காண உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீரே எங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, எங்களுக்கு ஞானத்தை தாங்க. நீ ஆண்டவரே என் கர்த்தர் செய்கிற காரியங்களே ஆண்டவரே நாங்கள் கண்டு அநேகரை உன் பக்கமாய் திருப்புகிற கூட்டங்களாய் நாங்கள் மாற கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.